ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பல பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் இப்படிதான் இருக்கிறது, அப்படிதான் இருக்கிறது, நான் இப்படிப்பட்டவள் தான் அப்படிப்பட்டவள் தான் என்று யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அல்ல. உன்னை நிறைய பேர் தவறாக பேசலாம். உன்னை யாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் அல்ல. புரிகிறதா? உன்னை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் என்ன, புரிந்து கொள்ளவிட்டால் என்ன? உன்னுடைய மனதில் தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வமானது உன்னை புரிந்து கொண்டால் மட்டுமே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தேடல்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு தெரியாது. நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய், எதற்காக அப்பப்போ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்றெல்லாம் எதுவுமே மற்றவர்களுக்கு தெரியாது. சரியா? உன்னை எப்பொழுதுமே நான் புரிந்து கொள்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக நான் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது நீ கவலைப்படும் விஷயத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வை தராமலா இருக்க போகிறேன். எல்லா நிமிஷமும் தருவேன், அதுவும் தீர்வை தருவேன். அதுவும் இப்பொழுது பயங்கரமாக யோசித்து கொண்டு இருக்கிறாய் பத்தியா? அந்த ஒரு விஷயத்திற்கான தீர்வுகளை நான் தருவேன். அம்மா, உன் வீட்டில் இருப்பவர்களை பற்றியோ உன்னுடைய வீட்டில் இருக்கும் எல்லா உயிர்களை பற்றியோ நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய வீட்டில் இருக்கும் பொருட்கள், உயிர்கள் அனைத்திற்குமே இந்த சாய் பொறுப்பாகுகிறேன். நீ எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் ஆர்வத்தோடும் உயிருக்கு நிகராக வைத்து செய்கிறாயோ அந்த விஷயமெல்லாம் கண்டிப்பாக இன்னும் இன்னும் மேலே 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 வருமே தவிர கண்டிப்பாக ஒரு நாளும் தவறான ஒரு பாதைக்கு போகாது. உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய கவலைகள் அனைத்தையுமே நான் பார்க்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் என்னென்ன விஷயங்கள் நடந்தால் நீ இன்பமாக இருப்பாய். நிச்சயமாகவே நான் உனக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு கட்டத்திலேயும் உனக்கு துணை இருப்பேன். நீ நினைக்கிற என்னை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று. நீ என்னத்தான் புரிய வைத்தாலும் புரியாமல் நடிப்பவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன்னை நான் புரிந்து கொள்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் நான் உனக்காக செய்து வாழ வைக்கும் பொழுது யார் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன நினைக்கப் போகிறார்கள்? தவறாக நினைக்கட்டும், உன்னை தவறாக நினைக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையை தவறாக நினைக்கட்டும், எல்லா விஷயத்தையும் தவறாகவே நினைக்கட்டுமே. அதனால் உனக்கு என்ன கவலை? தவறாக நினைப்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வெட்கப்பட வேண்டும். அவனுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு அடுத்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து இவன் இப்படி இருக்கிறானோ அப்படி இருக்கிறானோ என்று நினைப்பதே முதலில் தவறான ஒரு விஷயம். ஆனால் சில பேர் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்காமல் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து இவள் இப்படிப்பட்டவள் தான் அப்படிப்பட்டவள் தான் என்று வாய் கூசாமல் சில விஷயத்தை சொல்லும் பொழுது உனக்கு எந்த அளவுக்கு மனவேதனை ஆகுகிறது என்பது கண்டிப்பாக நான் உணர்கிறேன், புரிந்து கொள்கிறேன். என்னுடைய பிள்ளை நீ. என்னுடைய பிள்ளை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் வாடும் பொழுது நான் எவ்வளவு தெரியுமா தங்கமே மனதால் கலக்கம் அடைகிறேன். மனதால் எவ்வளவு தெரியுமா தங்கமே நான் கலங்கி நிற்கிறேன். நிறைய நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றுவது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையையும் ஒரு நடைமுறையையும் தப்பாக பேசினார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே என் குறிக்கோளாக இருக்கும். உன்னுடைய வீட்டில் இருக்கும் உயிர்களோ உன்னுடைய வீட்டில் இருக்கும் அனைத்து நபர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது, எந்த ஒரு குறையும் வரவே வராது. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் கவலைப்படாதே. ஒவ்வொன்றுக்கும் நான் இருப்பேன். உன்னை தவறாக பேசுபவர்களை தட்டி கேட்பேன். கண்டிப்பாக உன்னுடைய கண்ணுக்கு முன்னாகவே வந்து தட்டி கேட்பேன். அவர்கள் எந்த இடத்தில் நிற்கிறார்களோ உன்னை எப்படி எந்த ஒரு விஷயமுமே தெரிந்து கொள்ளாமல் வாய்க்கு வந்தது போலெல்லாம் பேசினார்கள். அதே போல இன்னொரு நபர் அந்த நபரை பேசுவதை நீ கண்குளிர பார்ப்பாய். மனதளவில் எந்த அளவுக்கு மன உளைச்சலை அடைகிறாய், எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஐயோ சோதனை வந்து விட்டதே, இத்தனை பெயர் தேவையே இல்லாமல் என்னை பேசுகிறார்களே, நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை என்றாலும் ஏன் இந்த தெய்வம் என்னை இந்த அளவுக்கு வருத்தப்பட வைக்கிறது, என்னை பாடாகப்பட வைக்கிறது? தெய்வத்திற்கு கண்ணே இல்லையா? என்னை ஏன் இந்த அளவுக்கு சோதிக்கிறது என்று நினைத்தாய் அல்லவா? அந்தே வாய் தெய்வம் நல்ல வழியை காட்டிவிட்டது என்று
நிச்சயமாகவே நீயே சொல். கண்டிப்பாக உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுப்பேன். நிறைய நேரத்தில் உன்னை பார்த்து நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன். என்னம்மா இது, இந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுகிறதே என்று. அந்த கஷ்டத்தை எல்லாம் கண்டிப்பாக சரி செய்து வாழ வைப்பேன். துரோகங்கள் உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிறது. அந்த அனைத்து துரோகங்களையும் கண்டிப்பாகவே நீ நிச்சயமாகவே தாண்டி வருவாய். என்ன தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் அது இப்போ ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேனே, ஒருவன் உனக்கு துரோகம் செய்கிறான். அவன் உன்னுடைய கண்ணுக்கு நேராக எந்த அவதியும் படவில்லை, நன்றாகத்தான் இருக்கிறான் என்றால் அவன் உள்ளுக்குள் ஏதோ ஒரு புகை ஆனது புகைந்து கொண்டுதான் இருக்கும். தப்பாக ஒரு விஷயத்தை செய்துவிட்டு இங்கு யாராலும் சந்தோஷமாக வாழ முடியாது. தப்பான ஒரு விஷயத்தை செய்தவன் கண்டிப்பாக அதற்கு தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். நிறைய நேரத்தில் நீ தோற்று நிற்கும் பொழுது கைத்தட்டி சிரித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக முன்னேறுவதை பார்க்கத்தான் போகிறார்கள். எதிர்பார்க்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எதெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இனி வரும் காலம் நீ எதிர்பார்த்ததை நடத்தி வைக்கும் காலங்கள் மட்டுமே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கசப்பான விஷயங்களையும் நிச்சயமாக நான் தூக்கி எறிவேன். கசப்பு பிடிக்கவில்லை தானே, நிச்சயமாக யாருக்கும் கசப்பு பிடிக்காது. கசப்பானதை தூக்கி எறிவேன். இன்பமானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லை என்று நினைக்கிறாயோ அவர்களெல்லாம் உன்னை விட்டு பிரிவார்கள். துரோகம் செய்தவர்கள் உன் கண்ணுக்கு முன்னாடியே அவதிப்பட்டு நிற்பார்கள். எல்லா நிமிஷத்திலேயும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பது உன்னுடைய ஆசை. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. அதே நேரம் நீ செய்யும் தொழிலால் உனக்கு முன்னேற்றம் கிடைத்து நிறைய பணங்கள் வர வேண்டும் என்ற ஆசை. நீ வாங்கியிருக்கும் கடன்கள் அடைய வேண்டும் என்ற ஆசை. கண்டிப்பாக இந்த அனைத்து விஷயங்களும், நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் உனக்கு பிடித்தது போலவே நடத்தி தரப்படும். எதிர்பார்த்த காலங்களானது வந்துவிட்டது. இனிமே சந்தோஷத்தை மட்டும் அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். யாரையும் நினைத்து பயப்படாதீர்கள். யார் எது சொன்னாலும் கண்ணீர் சிந்தாதீர்கள். உங்களை தப்பாக பேசினால் அவனை ஒரு குப்பை போல தூக்கி எறிங்கள். எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு அலறாதீர்கள். நானே துணையாக இருப்பேன். சதா சர்வகாலமும் உனக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டியது நான். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.